வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். எனக்கு இந்த மந்திரம் சொல்லும்போது ஒரு பெரிய யோசனை வரும். நான் சின்ன வயசில் ஒரு வாத்தியார், ஒரு பாடசாலை வாத்தியார், அவர்கிட்ட உட்காந்து இது பண்ணும்பொழுது அப்போது ஒரு படித்த பையன், அதாவது அவர்கிட்ட வாத்தியார்கிட்ட படித்த பையன் கூட வந்திருக்கார். நான் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கேன். அப்போ அந்த வாத்தியார்கிட்ட படித்த பையன் சொல்ல, அண்ணா எல்லா விஷயங்களும் நிர்விக்னம் இல்லாமல் நடக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னா, உனக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த மந்திரம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போடா, எல்லா காரியமும் உனக்கு சக்ஸஸ் ஆகும். பிள்ளையார் எல்லா இடத்துலையும் அனுகிரகம் பண்ணுவார். அதை பற்றி நான் திருப்பியும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி அவர் சொல்லுவார். அப்போது நான் கேட்டேன், அப்போ இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதாக, இதே சொல்கிறதா? அப்போ அவர் கேட்டிருக்கா, அவருக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீதான் முருகா முருகாங்கிறிய, அவரை எல்லாத்தையும் பார்த்து பாருங்க. உண்மையாகவே இப்போ அப்படி தான் பார்த்தோம்னா, எந்த காரியத்தொட்டாலும் முருகா 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 முருகான்னு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அத்தனை பேருக்கு அது பிடிச்சது. முருக பக்தர்கள் பூரா நம்ம நிகழ்ச்சிகளை உலகமெங்கும் பார்த்து அதை பாராட்டுறா. அதை விட மற்றற்ற மகிழ்ச்சியை தரு. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திர பஞ்சாங்க குறிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வகுப்புக்காக ஜாயின் பண்ணியிருக்கா. மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை பற்றி அடுத்தடுத்து வர நிகழ்ச்சிகளில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். மீண்டும் இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 18/2/2024 சோபக்கிருதோடம் மாசி மாதம் 6ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:57 வரை ரோகிணி, பின்பு மிருகசீஷம். திதி பிற்பகல் 1:10 வரை நவமி, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, துளாராசி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்னைக்கு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிறந்த தினம். ரொம்ப விசேஷமானது. ஞாயிற்றுக்கிழமை, தசமி திதியும் வந்திருக்கு. ஸோ எல்லாமே கிரகநிலை சாதகமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஒரு சில முயற்சிகள்லாம் பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய பலன்கள் வந்து கொடுக்கும். நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் வந்து எப்போவுமே நமக்கு துணை நிற்குங்கிறத ஒரு சம்பவம் டக்குன்னு எனக்கு மனசில் ஞாபகம் வந்தது. நான் ஒரு முறை இந்த மாதம் திருச்செந்தூர், இப்போ கூட அது நம்ம அடுத்த மாதத்துலேருந்து நம்ம வந்து அதை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பக்தர்கள் வருவாள். அப்போது போகும்பொழுது ஒரு வயசானம்மா வந்து சொல்கிறா, பையன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்ப்பா, வெளிநாட்டில் இருக்கான், பேசி என்ன கோச்சுன்னானோ தெரியல, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த வயசான பாட்டி வந்து என்கிட்ட சொல்கிறா. ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, இந்த திருச்செந்தூர் போகிறேன், உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன தோணுத்தோன்னு தெரியல, பர்ஸிலேருந்து எடுத்து நல்லா வேண்டி கையில் வந்து ஒரு காசை கொடுக்குறான். சரின்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், யாராவது காசு கொடுத்தானா உடனே அது பேப்பரில் போட்டு மடித்து பேர் எழுதி வச்சுருவேன். ஏன்னா மறந்துடும் பாருங்கள், மற்ற காசோடு சேர்ந்துடும், அதனால் மறந்துடும். இது வந்து எப்போவுமே ரொம்ப வருஷமாக நான் பண்ணுறது. உடனே நான் வந்து நேராக போய் என்ன பண்ணியிருக்கேன், கொண்டு போய் உண்டியலில் போடுறேன். உண்டியலில் போட்டு வெளில வந்தோடனே அவள் வந்து சொன்ன விஷயம், அந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கு, மிஸ் கால் வந்திருக்கு, வெளில வந்துடுறேன். திருச்செந்தூர் கோயிலில் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், உள்ளே போனோன்னா டவர் கிடையாது. வெளில வரேன். அப்படி வெளில வந்து அந்த மேலே ஏறி வரணும், இப்படி ஏறி வரணும், தேர்லாம் கூட எப்படி தான் ஏறி வரும். அப்படி ஏறி வரும்போது ஒரு கால், சரி என்னடா அது மிஸ் கால்லாம் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த மிஸ் கால் அடித்து அந்த மாமிகிட்ட வந்து நான் சொல்ல வரேன், அதாவது உங்கள் உண்டியலில் உங்களுடைய காசை போட்டாச்சு அப்படின்னு சொல்ல வரேன். அந்த மாமி வந்து சொல்கிறா, அந்த பாட்டி வந்து சொல்கிறா, பையன் ஃபோன் பண்ணிவிட்டா இன்றைக்கி காத்தால், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறேன். பாருங்களேன், எம்பெருமான்ட்ட ஒரு கோரிக்கையை கொண்டு போய் வைக்கிறா. அந்த கோரிக்கையை அவள் அங்கேருந்து வர முடியாது, நான் அந்த கோரிக்கையை மனசில் கொண்டு போய் உண்டியலில் வந்து அவள் காசாக போடுறேன். அவளுக்கு வந்து பையன் ஃபோன் பண்ணதில் அவ்வளோ மகிழ்ச்சி. எவ்வளோ பெரிய தீக்ஷன் அந்த எம்பெருமான். பாருங்களேன், ஒரு க்ஷணம் வருத்தப்பட்டால் அடுத்த க்ஷணம் அதுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய விஷயம். குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன வாழ்க்கை வேண்டிக்கோங்கன்னு சொல்லி அப்படி வேண்டின்னு அந்த காரியங்கள்லாம் மாறி இருக்குது. நிறைய காரியங்கள்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் நடந்திருக்கு. அதுதான் அனுபவம் கூட. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிலது தடங்கள் இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து போகணும். இதில் வந்து பாரு, நம்ம ஒரு வளர்ந்தால் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, வளர்ந்தால் இவாளுக்கு பிடிக்க முடியாது. அப்பா என்னடா உலகம் இது
அப்படிங்கிற பல யோசனைகள் அப்பப்போ வந்து போகும். சிலது நம்ம இந்த வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது தண்ணி எடுத்துன்னு வருவா, தண்ணி எடுத்துகிட்டு வரப்போது பாதி தண்ணி என்ன அது ஆடுதுன்னு பார்த்தா அந்த கீழே சின்னதாக அப்படி ஒழுகின்றே இருக்கும். அது வந்து கவனிச்சிருக்க மாட்டா. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் சில தவறுகளும் இருக்கும். அந்த தவறுகளை நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா, ஓஹோ இதுதான் இதுக்கு பிரச்சனை, தவறுன்னு தெரியாமே அந்த காரியத்தை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது, திருப்தி ஆகாது, முழுமை பெறாது. அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நமக்காக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். நிறைய வீட்டுக்கு பூஜை சாமானங்கள், பூஜைக்கு தேவையான சங்கு, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். முக்கியமான சில மீட்டிங், இன்றைக்கி நாள் இப்படி இருந்தாலும் முக்கியமான சில மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொண்டு வரும். யாராவது வீட்டுக்கு வருவா, ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ஏற்கனவே சண்டை போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு யாராவது வரும்போது திருப்பி அதன் மூலமாக ஒன்று சேர்ந்துக்கும். ஆக மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி நேயர்களே, சில முயற்சிகள்லாம் விடாமுயற்சிகள்லாம் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம்லாம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒரு சில நபர்களை நம்பி சில காரியத்தை நம்ம பண்ணியிருக்கோம், அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற பல யோசனைகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். அகலக்கால் வச்சுட்டோமோ அப்படின்னு தோணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவே, கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. யாராவது பயமுறுத்தினாலும் அதை பற்றி பயப்படவே வேண்டியது கிடையாது. ஏன்னா பயத்தை தாண்டி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, குவாரி சம்மந்தமாக, மண் சம்மந்தமாக, செங்கல் சம்மந்தமாக, வீடு கட்டுமான பணி சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம். கிளாஸ் கடை, அதாவது கண்ணாடி கடை வச்சுட்டுருக்கிறவங்க, ஃப்ரேம் கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, அதே போன்ற ஆர்டிஸ்டாக இருந்துருக்கவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள் நம்ம எடுத்து செய்கிறோம், அது சரியாக இல்லைன்னா கோபம் வந்துடும். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் நீங்கள் கேட்பீங்க. 1 2 3 4 5 6ன்னு கேள்வி கேட்டால் அதில் 2 தான் நடந்திருக்கும், 4 நடந்திருக்காது, 4 விஷயம் நடந்திருக்காது. அதனால் கோபங்கள் வரும். உங்களெல்லாம் வச்சுட்டு எப்படிப்பா சமாளிக்கிறது, பாப்பான்னு பல நேரங்களில் யோசிப்பல். சில நேரங்களில் இப்படி இருந்தால் தான் இவளை சமாளிக்க முடியும், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நபருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அவள் கோச்சுப்பா. அவட்ட கூப்பிட்டு, சாரி சார் நான் எனக்கு பண்ண முடியல, இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி இருந்ததுங்கிறத ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் ஃபுட்பால், கிரிக்கெட் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. முக்கியமான நபர்கள் உதவிகள் செய்வாங்க. ஹோம் அப்ளையன்ஸை சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கடகராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து எஃபோர்ட் எடுக்கிறோம், அது வந்து நமக்கு சக்ஸஸாக மாறுமா அப்படின்னு கேட்க உடனே அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. கொஞ்சம் நிதானம், நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறும். சில நபர்கள் நல்ல ஒரு சூழ்நிலைகளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த சந்திப்பை அப்படியே மறந்துட்டு விட்டுறக்கூடாது. எப்பவுமே கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. மிகப்பெரிய வாய்ப்புகளை இறைவன் தரும்போது அந்த வாய்ப்புகளை நம்ம கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி வெற்றி பெறுவீங்க. அதாவது இந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க, அந்த ஸ்கேட்டிங் வந்து நிறைய விதத்தில் இருந்துருக்கு. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா இப்படி இருக்கும், அதில் வந்து இந்த கீழே இறங்கி வந்து மேலே வந்து அப்படி திரும்புவாங்க. அந்த ஸ்கேட்டரும் என்ன போகும், அப்படியே திரும்பும். அதை அப்படி கையில் பிடிச்சி திருப்பி பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது இந்த புவியீர்ப்பு விசையை ரொம்ப அழகாக லாவகமாக பயன்படுத்திப்பாங்க அதை. அந்த மாதிரி நீங்கள் வந்து சில காரியத்தை வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சு மற்ற திறமைகளை வளர்த்து கொண்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் தெரிந்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய துணையை தரும், மிகப்பெரிய துணையாக இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, முயற்சிகள் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த ஒரு டிசிஷன் கரெக்டாகவே இருந்துருக்கும். இன்றைக்கி சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கிறது, முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போ இந்த பய உணர்வுகள் மனசில் இருந்துருக்கும். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற ஒரு பய உணர்வு. சில பொறுப்புகள்லாம் மற்றவாழ்கிட்ட கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் இருந்து கொண்டு இருக்கும். சொத்து, இடம், வீடு, பணம் சம்மந்தமான விஷயங்கள் பற்றி பேசுவீங்க இந்த தினத்தில். உணவு சம்மந்தமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி எடுத்து பேசுவீங்க. ஹோட்டல் வச்சுருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துருக்கோம், ஃபினான்ஷியராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில நபர்கள் இதை சொல்கிற அதை வாங்கி இன்னொருத்தர் சொல்லி சொல்லும்போது ஒரு ரிசல்ட் உங்களுக்குள்ளே அது தேடி வரக்கூடியதாக இருக்கும். அந்த ரிசல்ட் ரொம்ப பொன்னானதாக இருக்கும். ஆக இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துருக்கு. கொஞ்சம் இரிட்டேஷன் அப்பப்போ மத்தியானம் 2:20க்கு மேலே இருந்துருக்கும்.
கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். ஆக இன்றைய தினத்தில் ஸ்கின் சம்பந்தமான உபாதை இருந்துருக்கிறவங்க டேக் கேர் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இது சாப்பிட வேண்டாம், இது சாப்பிட்லாம், இந்த மருந்து ஆகும், இது ஆகாதுன்னு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, தெரியாத நபர்களை பற்றி பேசப்படாது. தெரியாத நபர்கள் எனக்கு நண்பர்கள்னு சொல்லப்படாது. தெரியாத நபர்கள் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லப்படாது. ஏன்னா பேசக்கூடிய நபர்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியும் பொழுது ஓ அப்படின்னு சொல்லுவாள். எல்லாத்தையும் கேட்டுண்டா இல்லைப்பா அவர் யாரை தெரியணும், என் ஃப்ரெண்டை போய் அவர் தெரியுங்கிறார், அவருக்கே அது தெரியல. இந்த ஒரு படத்தில் ரொம்ப அழகாக மயில்சாமின்னும் யாரோ நினைக்கிறேன், அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. டீ சாப்பிடும்போது வடிவேல் சார் அங்கே டீ சாப்பிட போவார். அப்போது அவர் ஒரு பேர் சொல்லுவார். அந்த பேர் சொல்லும்போது அட அவர் ஆனால் எப்படி இருக்கார், அவங்க வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பார். திருப்பியும் இன்னொருத்தரை பற்றி சொல்லும்போது உடனே அடடே அவர் நமக்கு தெரிஞ்சவர்ல, அப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் எனக்கும் தெரிஞ்சிருக்கு, இப்போ ஒரு டீ சொல்லுங்கன்னுவர். அந்த மாதிரி நம்ம தெரியாத நபர்களை தெரிந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறது அது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. கன்னிராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் இதில் பேச்சில் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் நமக்கு எப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும், எப்போ ஒர்க் பண்ணணும், எப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான இது இன்றைக்கி ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, இதை மாதிரி டயத்தை மேனேஜ் பண்ணிவிட்டோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. துளாராசி நேயர்களே, ரொம்ப பாராட்டுவாள் அவாட்ட கவனமாக இருக்கணும். அதுவும் இன்றைக்கி ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அண்ணா அப்படி இந்த ஆக்ஷன்லாம் பண்ணுவாள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கை இப்படி போச்சுனாலே இருக்கட்டும்ப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஓட்டணும். அதனால் கொஞ்சம் அவங்க காமிக்கக்கூடிய அந்த ஆக்ஷனில் ரொம்ப பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். யூஸ்வலாக இருக்காது, நியூஷுவலாக இருக்கும். அதனால் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தெரியாமல் திருப்பியும் பட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நிறையா பட்டிருக்கும், திருப்பி அதை வரிசையில் இதையும் சேர்ந்துடும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனில் கவனம் என்பது தேவை. துளாராசி என்பதற்கு 2-3 நாட்கள் கழித்து ஏதேனும் காரியங்கள் எடுத்து செயல்படும் பொழுது நல்ல பலன்கள் குறிப்பாக சித்திரை சுவாதி நட்சத்திரத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விசாக நட்சத்திரத்துக்கு அற்புதமாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் முடிவுகள் கவனித்து எடுத்தால் நல்ல பலன்கள் கொடுக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். காமாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, அதாவது இந்த 3 சிக்னலில் 3 ரெட், க்ரீன், எல்லோ, இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ரெட்டு இதாகவே ஆகாது, தெளிவாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய காரியங்களில் நம்ம செயல்படுத்தக்கூடாது. எல்லோ எட்டு ப்ரொசீட், அதாவது ரெடியாக இருந்துட்டுருக்கோம், ஆனால் ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு நிதானம் இருக்குது. க்ரீன் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படும். இந்த மாதிரி உங்கள் டிசிஷனில் எது உங்களுக்கு ரெட், எல்லோ, க்ரீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திட்டேன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. கேமராமேனாக இருந்துட்டுருக்கவங்க, அதே மாதிரி சினிமா ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஸ்டென் மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பொலிட்டிக்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பைப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்ய தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கும். பல நேரங்களில் உங்களுக்கு ஐடியா சொல்லக்கூடியவா ரொம்ப அற்புதமான ஒரு நபர் உங்களுக்கு கிடச்சிருப்பார். கடவுள் தான் அனுகிரகம் பண்ணி அமுச்சு விட்டா. பிகாஸ் நல்ல நேரம் வந்தால் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அன்பு ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். விருப்பப்பட்டவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, நல்ல காரியங்கள் நடக்கும். சொந்த பந்தங்கள் வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து எங்கேயும் போயிட்டு வருவேன். நீ குடும்பத்தோடு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அது 3வது நிமிஷம் முன்னாடி காமிச்சிக்கப்படாது, அது அப்புறம் பேசிக்கலான்னு விட்டு கொடுக்கறது நல்லது. ஒருத்தர் விட்டு கொடுக்குறதுல தப்பே கிடையாது. இன்றைக்கி ஏதேனும் ஒரு பரிசுகள் வாங்கி இன்னொருத்தருக்கு ப்ரெசன்ட் பண்ணலன்னா அவள் மனசில் அது போய் நின்றும். அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுத்து இன்றைக்கி கலக்குவேன். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், செடிகள் கவனம் என்பது தேவை. பக்கத்து வீட்டுக்காரா, எதிர்த்த வீட்டுக்காரா, அதே சமயத்தில் சைடில் இருக்கிற, இந்த பக்கம் மேலே இருக்கிற கூட சண்டை போடக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்காக டென்ஷன் ஆகக்கூடாது. அவள் போட்டான்னா ஏன் மனுஷன் வாழ்கிறதே ரொம்ப கம்மியான, இதுக்கு எதுக்கு போய் சண்டை, கொஞ்சம் நிதானமாக இருக்கும், உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன்னா போதும். அந்த வந்த கோவத்தை எப்படி தணிக்கிறதுன்னு தெரியாமல் போயிடுவா. அதனால் பெருசாக ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம். தனுசு ராசி நேயர்களே, நாள் நல்லா இருக்குது.
மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில காரியங்களில் எனக்கு கோபம் வருது, என்ன என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பா நிறைய பேர். ஏன்னா இப்போ கோவப்பட்டும் பிரயோஜனம் இல்லை, டென்ஷனாயும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி நிறையா இருக்குது. சில பேர் வீட்டில் அம்மா வந்து சொல்லுவா, சாப்பிட்றா சாப்பிட்றா அப்பா, சாப்பிட்றாப்பா 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 சாப்பிட்றாப்பான்னு கெஞ்சுவா. எந்திர்றா 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 எந்திர்றான்னு முகத்தில் தண்ணி மட்டும்தான் தெளிக்க மாட்டா, எந்திர்றாப்பா எந்திர்றாப்பான்னு கேட்பா. எந்திரிக்க போறியா இல்லையான்னு சத்தம் போடுவா. ஏமா படுத்துற, ஏன் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போடுவா. அந்த மாதிரி உங்களுக்கு தூக்கமும் தேவை, பசிக்கவும் செய்கிறது, அவளுக்கும் அவளுடைய காரியம் நடக்கும். ஐயோ பாவம் குழந்தைன்னு அவள் நினைக்கிறான். இந்த மாதிரி பாசம், அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு டென்ஷன், அதே மாதிரி நம்மளுடைய வேலை, இந்த ரெண்டுமே சேர்ந்து எல்லாமே கொஞ்சம் குழப்படியாக்கும். ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சுடுவேன். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்தா தோல் சம்மந்தமாக ரத்த சம்மந்தமான உபாதை மட்டும் இல்லாமல் இருந்தால் மீது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்குன்னா அற்புதமான நாள். யாராவது சண்டைக்கு வந்தால் கூட பெருசாக எடுத்துக்கோங்க. வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்க. டிரைவர்கிட்ட கொடுத்து தெரியாத விஷயத்தை அவங்க இப்படி திருப்ப அப்படி திருப்ப அந்த பக்கத்தில் உட்காந்து சில பேர் டிரைவிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, வேகம் தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு அமோக பலன்கள் உண்டு. என்ன சார் இப்படி சொல்லிட்டேன், காலையிலேருந்து என்னமோ ஒரு இரிட்டேஷன், ஒரு டென்ஷன் இருந்துட்டுருக்கேன். ஒன்றும் கிடையாது, அதில் கடைசியில் தெளிவு வரும். அந்த நாரத கழகம் நன்மைக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உண்மையாகவே ஒரு சில விஷயங்களில் அப்படி எப்படி 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 வந்து உங்களுக்கு நல்லதாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயராக இருந்துட்டுருக்கிறவங்க, பிளேயராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நூல், கிராப், வாகனம், ஷோரூம் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினம் மீனராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான சில காரியங்கள் நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் அழகாக மேனேஜ் பண்ணுறது நல்லது. அதில் சில தடுமாற்றம், சில டென்ஷன், சில விஷயங்கள்லாம் நடக்கும். பட்டு இறைவன் அனுகிரகத்தில் டப்பு 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 டப்புன்னு அடுத்த நிலையை நோக்கி உங்களுக்கு போயிடும். குடும்பத்தில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். முறையான சிந்தனையோடு சில காரியத்தை செயல்படுத்துவதில் அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். பண வரவுகள் வரும். சில வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். சில பேர் உங்கள்கிட்ட திட்டு வரவா, சில பேர் உங்கள்கிட்ட திட்டு வாங்க சமாளிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி ஆனந்தப்படுவோம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. ரோட் கான்ட்ராக்டராக இருந்துருக்கோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துருக்கோம், அதுமாதிரி கார்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், கார்டன் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலனுக்கு பார்த்துட்டோம். அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாத்தியார்ட்ட உட்காந்து பாடசாலை வாத்தியார்ட்ட உட்காந்துருக்கேன். உனக்கு வந்து இந்த மந்திரத்தை வக்ரதுண்ட மகாகாய கோடீஸ்வரி எனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, முருகா அப்படின்னு சொன்னால் அதுவே போதும் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி எல்லா காரியங்களும் சில விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிறது இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி சில ஒரு அதிசயமான விஷயம். நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் கார்த்தால் வீட்டிலேருந்து கிளம்புறேன், பிள்ளையாரப்பா நல்லபடியாக இன்றைக்கி எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகணும் சொல்லி பார்த்து போடுங்க. எல்லா இடத்துலையும் பிள்ளையாரோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாகவே நடக்கும். முருகா அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்து போங்க. எல்லா இடத்துலையும் முருகருடைய தரிசனம். சப்போஸ் எனக்கு இஷ்ட தெய்வம் கிடையாது, ஆனாலும் அந்த தெய்வத்தை வேண்டிட்டு போகிறேன், கரெக்டாக அந்த தெய்வம் எல்லா இடத்துலையும். மாரியம்மனை வேண்டிட்டு போகும், மாரியம்மனுடைய காட்சி உங்களுக்கு இருக்கும். இப்படி எந்த தெய்வத்தை வேண்டாலோ, ராமபிரானை வேண்டாம், ஆஞ்சநேயரை வேண்டாம், எல்லா இடங்கள்லையும் தெய்வம் நின்று கொடுக்கும். தெய்வம் உங்கள் பக்கத்தில் இருக்குங்கிறது இதுக்கு மேலே என்னங்க சாட்சி வேணும்? இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை. அதைத்தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன். ஜாதகம் பார்க்க வரவா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், முருகா முருகா என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தொடும். கந்தா கந்தான்னு கூப்பிடும்போது கண்ணெதிரே வந்து நிற்பார். முருகா முருகான்னு நினைக்கும் போது முன்னே வந்து நிற்பார்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நமக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய கடவுளாக நீங்கள் குரு மகானை வேண்டிக்கோங்க. மகாபெரிவாளை வேண்டி பாருங்கள். எல்லா இடங்கள்லையும் மகாபெரிவாளோட ஃபோட்டோ நீங்கள் பார்ப்பீங்க. ஏதோ ஒரு அன்னைக்குள்ளே ஒரு தரிசனம் நடக்கும், அன்னைக்குள்ளே ஒரு அதிசயம் நடக்கும். இறைவன் அன்றே
உங்களை காப்பாருங்கிறது தான் உண்மை. இதுக்கு மேலே எதுக்கு பயப்படணும்? பயப்படவே வேண்டியதில்லை. நினச்சது நீங்கள் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டே போகலாம். இது 100% 1000% உறுதி. சகுனம் நிமித்தம் இதெல்லாம் உண்மையான அப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மனசுக்கும் இறைவனுக்கும் எந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற வகுப்புகள்லாம் நம்ம நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கா. நீங்களும் சேரணும்னு நினைக்கிறோம். 9790999104 10 days ஜூம் கிளாஸ். இந்த கிளாஸு உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.